ஜீவ வார்த்தைகள் என்பதான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் படியாக தேவனை பற்றியதான அறிவு என்ற தலையங்கத்தின் கீழே வேதத்தை கற்றுக்கொள்ள, விளங்கிக் கொள்ள, தேவனை சரியாக புரிந்து கொள்ள ஆவியானவர் இந்த நாளிலும் எங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் எந்த காரியமாய் இருந்தாலும் அதை பின்பற்ற, அதை புரிந்து கொள்ள, அதை நம்ப அல்லது விசுவாசிக்க அதை பற்றியதான ஒரு சரியான அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அதுபோல எங்களை படைத்த தெய்வத்தை, எங்களை அழைத்த தெய்வத்தை, எங்களை தெரிந்து கொண்ட தெய்வத்தை, எங்களுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தெய்வத்தை நாங்கள் எவ்வளவாய் புரிந்திருக்க வேண்டும், எவ்வளவாய் அறிந்திருக்க வேண்டும். அவர் தன்னுடைய ஜீவனை கூட எங்களுக்காய் தந்தாரே. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்படி அவரை அறிந்து கொண்டால்தான், அவரை விசுவாசித்தால்தான் அவரை நாங்கள் நம்ப முடியும், அவரோடு கூட சேர்ந்து வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் அவரை நம்பி ஓடுகிறதான ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அவரை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டால்தான் அவருடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய மகிமையை புரிந்து கொள்ள முடியும், அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை புரிந்து கொள்ள முடியும், அவர் எப்படியான அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், விசுவாசிக்க முடியும். பிரச்சனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது அவரை மட்டும் நம்பி வாழுகிறதான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கும். நாளிலும் நாங்கள் வேதத்திலிருந்து அவரை பின்பற்றின, அவருடைய சீஷர்களாய் இருந்த, அவரால் அழைக்கப்பட்ட, அவரோடு கூட இருந்து அவர் செய்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எந்த அளவுக்கு இயேசுவை விசுவாசித்தார்கள், நம்பினார்கள் என்பதை பார்த்து நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. தெய்வத்தோடு இருந்தும் அவரை அறியாத சிலரையும், இந்த தெய்வத்தோடு இருந்தும் அவரை அறிந்து கொண்டவர்களையும், இந்த தெய்வத்தை எப்படியாய் அறிந்து கொள்வது என்பதையும் சத்திய வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த தெய்வத்தோடு, அதாவது மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ஊழிய நாட்களில் தன்னுடைய ஊழியத்திற்கென்றும் தான் போன பின்பு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கென்றும் அவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். முக்கியமாக அவர்கள் எப்போதும் இயேசுவோடு கூட அந்த ஊழியங்களில் இருந்து வந்தும், அந்த தெய்வத்தோடு இருந்தும் வாழ்ந்து வந்தும் அவரை அறியாத அவர்களை பற்றி முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். மாற்கு 4ஆம் அதிகாரம் 37-41 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது, இயேசுவோடு கூட அந்த ஒரு படகிலே சீஷர்கள் பயணம் செய்யும் போது அந்த கடலிலே பலத்த சுழல் காற்று வருவதையும், படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதுகிறதையும், மடிந்து போயிருவோம் என்று சொல்லத்தக்கதான பெரிதான ஒரு பயங்கரமான ஒரு புயல் அந்த படகை தாக்குவதையும் நாங்கள் மாற்கு 4ஆம் அதிகாரம் 37-41 நாங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு நிலைமை வரும்போது தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள், அவர் அற்புதம் செய்யும் போது உடன் இருந்து அதை பார்த்தவர்கள், அற்புதம் செய்யத்தக்கதாக அதிகாரம் அவர் மூலமாய் பெற்றவர்கள், இப்படியாய் இருந்தும் அவரை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாதபடியினால் அவரை விசுவாசிக்க அவர்களால் முடியவில்லை, அவரை நம்ப அவர்களால் முடியவில்லை. அவருடைய எல்லா காரியங்களிலும் அவரோடு கூட இருந்தவர்கள் தான், கண்டவர்கள் தான், பார்த்தவர்கள் தான், வியந்தவர்கள் தான். ஆனாலும் கூட அந்த தெய்வத்தை அவர்களுக்கு அப்படியா இருந்தும் சரியாக விசுவாசிக்க முடியவில்லை. அதனால் அந்த காற்றும் அந்த புயலும் வரும்போது தாங்கள் மடிந்து போயிடுவோம் என்பதற்கதான ஒரு பயமும், ஒரு நடுக்கமும், ஒரு பதட்டமும்,
ஒரு அவிவிசுவாசமும் அந்த சீசர்களுக்கு வருவதை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கலாம். தெய்வத்தோடு கூட இந்த நாளிலும் அழைக்கப்பட்டு வாழுகிற எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நாட்களில் நாங்கள் இப்படியாக வாழுகிற ஒரு நிலைமை உண்டு. தெய்வத்தை அறிந்தவர்கள்தான், இயேசுதான் தெய்வம் என்று தெரிந்தவர்கள்தான், அவரை போல ஒரு தெய்வம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இல்லை என்பதை அறிந்தவர்கள்தான், அந்த தெய்வத்தினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றவர்கள்தான், அந்த தேவனுடைய வார்த்தையை எங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனாலும் இப்படியாய் அந்த மார்க்கிலே அந்த சீசர்களுக்கு வந்தது போல ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கவலை வரும்போது, ஒரு வேதனை வரும்போது, ஒரு பாடுகள் வரும்போது, ஒரு உபத்திரவம் வரும்போது, அதன் மத்தியிலே பெரிதான ஒரு நடுக்கமும் பயமும் ஒரு திகிலும் ஒரு அவிவிசுவாசமும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிடிக்கிறதான ஒரு நிலைமையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகர் இந்த நாட்களிலும். காரணம் அந்த தெய்வத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அதனால அவரை எங்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அந்த தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொண்டால்தான், அந்த தெய்வத்தை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் எந்த பிரச்சனையிலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த படகு மூழ்கத்தக்கதான ஒரு பயங்கரமான நிலை வந்தாலும் அவரை நம்பி அவரோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கும். அற்ப விசுவாசிகளாய் இல்லாதபடி ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு அழகு விசுவாசம் இருந்தால் நீ இந்த மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொன்னால் அது போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீசர்களை ஒரு விசை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய அற்ப விசுவாசத்தினாலே உங்களால் இந்த காரியம் கூடாமல் போய்விட்டது என்று சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என்னுடைய கிரியைகள் நிமித்தமாவது என்னை விசுவாசியுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய வருகையை குறித்து பேசும்போது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தும் எல்லாவற்றையும் கண்டும் எல்லாவற்றையும் அறிந்தும் அந்த சீஷர்களைப் போல இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில தெய்வத்திடமிருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்களாயிருந்தும் அநேக பிரச்சனைகள் மத்தியிலே தெய்வத்தினால வழிநடத்தப்பட்ட ஜனங்களாயிருந்தும் அவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் பெற்ற ஜனங்களாயிருந்தும் பிரச்சனைகள் வரும்போது நடுக்கமும் பயமும் திகிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிடிப்பதற்கு காரணம் எங்களுடைய ஆண்டவரை பற்றி இன்னும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவரை சரியாக புரிந்து கொள்ளாத எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அவிவிசுவாசம் உண்டு. அதனாலே நாங்கள் தடுமாறுகிறோம், திகைத்து போய் நிற்கிறோம். கண்ணீரோடும் கவலையோடும் கூட எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தெய்வத்தை நாங்கள் நாடி செல்லாதபடி மனுஷரை நாடி செல்லுகிறவர்களாய் கண்ட எல்லாரிடத்திலும் கொண்டு எங்களுடைய தலைகளை கொடுப்பவர்களாய் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர் ஜபித்தாலாவது எங்களுக்கு ஒரு விடிவு வராதா, சுகம் வராதா, பலன் வராதா என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்களை தேடி ஓடுகிறதான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நாளிலும் அந்த நிலைமை மாற வேண்டும். நாங்கள் தெய்வத்துடைய பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகார ஆவிய அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய ஆவியானவரான பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஆவியானவரால் எங்களை நிறைத்து வழி நடத்துகிற வாழ்க்கை வாழுகிற ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறபடியால் பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் கலங்கி போகக்கூடாது, நாங்கள் பயந்து போகக்கூடாது. எல்லா பிரச்சனைக்கும் மேலான தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்பதான ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருக்க வேண்டும். மலைகளை தகர்க்கத்தக்கதான ஒரு தெய்வம் எங்களோடு இருக்கிறார். எரிக்கோவை தகர்க்கத்தக்கதான ஒரு தெய்வம் எங்களோடு இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கத்தக்கதான ஒரு தெய்வம் எங்களோடு இருக்கிறார். எகிப்திலே இருந்து வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை நடத்தி அதன் மத்தியிலே அந்த செங்கடலை தரையாய் மதிலாய் வைத்து நடுவாக தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி அதே செங்கடலை கொண்டு எகிப்தியரை சங்கரித்த அந்த வல்லமையான மகிமையான பயங்கரமான தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள்
மறந்துவிடக்கூடாது. அவர் சொல்லுகிறார், நாளை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி வாக்கு தத்தங்களை படித்திருந்தும், அப்படி வாக்கு தத்தங்களை பெற்றிருந்தும் இந்த நாளிலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் இந்த நாளிலும் அந்த நிலைமையை ஆவியானவர் எங்களை விட்டு அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நாளிலும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த தெய்வத்தை அறிந்த சிலருடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பிரச்சனைகள் வரும்போது எப்படி இருந்தது, பயங்கரமான சூழ்நிலைகள் வரும்போது எப்படி இருந்தது, மனிதர்களால் ஒதுக்கப்படும் போது எப்படி இருந்தது என்று பார்த்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் அறிந்து கொண்டு இன்னும் விசுவாசத்திலே நோக்கி நாங்கள் ஓடத்தக்கதாய் ஆவியானவர் இந்த நாளிலும் எங்களுக்கு கிரியை செய்வாராக. சங்கீதம் 23:4, சங்கீதம் 68:20 நாங்கள் வாசிப்போமானால் தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது ராஜா தெய்வத்தை சரியாக அறிந்தபடியால் அவர் சொல்லுகிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் போது அந்த இடத்திலே தனிமையிலே வனாந்தரத்திலே தனிய ஆடுகளோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போது அவர் தெய்வம் அவரோடு கூட இருந்து, அங்கே ஒரு சிங்கம் வரும்போது அங்க சிங்கத்தை கொல்லத்தக்கதான ஒரு பலனை, ஒரு தைரியத்தை என் ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு கொடுத்து அந்த இடத்திலே அவரோடு கூட இருந்து அவர் மகிமையாய் தாவீது ராஜாவை வழி நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படி அவர் வழிநடத்தி தாவீது ராஜாவை மந்தைகளின் பின்னால் தெரிந்தவரை தன்னுடைய ஜனங்களுக்கு ராஜாவாய் மாற்றி அவர் அந்த சிங்காசனத்தில் அவர் கொண்டு வந்து அரசு ஆளும்படி அவரை கொண்டு வருவதற்கு முன்பாக அவரால் உபயோகப்படுத்தப்பட்ட, அதாவது சவுலினால உபயோகப்படுத்தப்பட்ட சவுல் தாவீதை எதிர்த்து நின்று தாவீது ராஜாவை கொல்லை தேடும் போது அநேக விதமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாட்டை விட்டு ஓடத்தக்கதான ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டாலும், தன்னுடைய சொந்த குமாரனால் கொல்ல தேடப்பட்ட போதும், தன்னுடைய ஜனங்களால் தூஷிக்கப்பட்ட போதும், ஒதுக்கப்பட்ட போதும், புறக்கணிக்கப்பட்ட போதும், மரணம் அவரை எப்பொழுதும் நெருங்கி வந்து கொண்டு இருந்த போதும், மரணத்துக்கு அவர் தப்பி ஓடுகிறதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஏனென்றால் தாவீது ராஜா என் ஆண்டவரை சரியாக அறிந்திருந்தார், சரியாக புரிந்திருந்தார். நான் தனிமையிலே ஆடுகளின் பின்னால் போகும்போது என்னோடு கூட இருந்து என்னை நடத்தின தெய்வம் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த என்னை தேடி வந்து ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவாக என்னை மாற்றினவர் அந்த தெய்வம் என்று அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, அந்த சிங்கத்தை கொல்லத்தக்கதான பலனை, தைரியத்தை எனக்கு தந்து என்னை வழி நடத்தினவர் அந்த தெய்வம் என்று தாவீது ராஜா அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, கோலியாத்தை ஒரு கல்லினால அடித்து கொல்லத்தக்கதான பெரிதான ஒரு வல்லமையுள்ள தெய்வம் என்னோடு கூட இருந்து என்னை அவர் வழி நடத்துகிறவர் என்பதை அந்த தாவீது ராஜா நன்கு அறிந்திருந்தார். நான் தள்ளப்பட்டாலும், நான் ஒதுக்கப்பட்டாலும், நான் வேதனைப்பட்டாலும், என்னை அநேகர் கொல்ல தேடினாலும் நான் அந்த பொல்லாப்புக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் இந்த வானத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் சிருஷ்டி ஆளுகை செய்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள எல்லாவற்றுக்கும் மேலான எந்த நிலைமையிலும் எனக்கு போதுமான, எந்த நிலைமையிலும் என்னை தாங்கக்கூடிய, என்னை தப்புவிக்கக்கூடிய, என்னை உயர்த்தக்கூடிய, என்னை நடத்தக்கூடிய, என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய, எனக்காக போராட்டங்களை செய்யக்கூடிய, யுத்தம் பண்ணக்கூடிய என்னுடைய தெய்வம் என்னோடு கூட என்னை விட்டு விலகாதவராய், கைவிடாதவராய், மாறாதவராய் அவர் இருக்கிறார் என்பதை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே சரியாக அறிந்திருந்தபடியால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதும் நான் பயப்படேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியான ஒரு விசுவாசம் இந்த மாலை வேளையிலும் எங்களுக்குள் கடந்து வர வேண்டும். அதுக்கு காரணம் தாவீது தன்னோடு இருந்த தெய்வத்தை சரியாக அறிந்திருந்தார், புரிந்திருந்தார். அதனால என்ன வந்தாலும் அவர் பயப்படவில்லை, எந்த சூழ்நிலையிலும் அவர் பயப்படவில்லை, எந்த சூழ்நிலையிலும் அவர் தெய்வத்தை விட்டு பின்வாங்கவில்லை, எந்த நிலைமையிலும் அவர் ஆண்டவரை நம்பினார், ஆண்டவரை விசுவாசித்தார்,
ஆண்டவர் அவரை உயர்த்தினார், ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் சகல இஸ்ரவேலுக்கு மூலம் அவரை ராஜாவாக்கி இழந்து போன சிங்காசனத்தை மீண்டும் கொடுத்து அவரை நம்பினபடியால் அவர் உயர்த்தி அவரை எனக்கு பிரியமானவன் என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்தார். காரணம், தாவீது ராஜா ஆண்டவரை சரியாக நம்பியிருந்தபடியால் தான், விசுவாசித்தபடியால் தான், அறிந்திருந்தபடியால் தான் அநேக சங்கீதங்களை தெய்வத்துக்காக பாடும்படியாய், தெய்வத்துக்காக எழுதும்படியாய் அவருக்கு தேவன் கிருபை செய்தார். அது மட்டுமல்ல, என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அது ஆலயத்துக்கு தன்னால் கட்ட முடியாது இருந்தாலும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்குரிய சகல காரியங்களையும் அவர் ஒழுங்குபடுத்தி வைத்து போவதை நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். இதே போல இன்னொரு மனுஷனை நாங்கள் வேதத்திலே பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே பவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11-12 நாங்கள் வாசிப்போமானால், அப்போஸ்தலனான பவுல் அதற்கு அவர் சொல்லுகிறான், அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். சகல வேதங்களையும் கற்று அறிந்து கொண்ட பவுல், ஆனால் சகல வேதங்களையும் கற்று அறிந்தவர் இவர்தான் இயேசு என்று அவரால் நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. அதனால் அந்த தேவனுடைய சபையை துன்பப்படுத்தின பவுல், என் ஆண்டவர் ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது என் ஆண்டவரிடத்தில் அவர் 2 கேள்விகளை கேட்டு, ஆண்டவரே நீர் யார் என்றும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றும் கேட்டு, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்திலே தீவிரமாய் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த பவுல் சொல்லுகிறார், நல்ல வசதியாயிருந்தவர், நன்றாக படித்து தேறினவர். அப்படியான பவுல் என் ஆண்டவருக்காய் வாழும்போது அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், மரணம், பசி, பட்டினி, வேதனை, கேவலம், இப்படியான வாழ்க்கையிலே அவர் ஆண்டவருக்காய் வாழும்போது கடந்து செல்லும் போது அவர் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். எந்த நிலைமையிலும் என்ன பாடுகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் நான் வெட்கப்பட்டு போக என் தெய்வம் என்ன விடமாட்டார். ஏனென்றால் நான் அவரை நன்கு அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர், நான் ஊழியம் செய்கிறவர், நான் எவருக்காய் வாழுகிறேனோ, எவர் என்னை அழைத்தாரோ, எவர் என்னை தெரிந்து கொண்டாரோ அவரை நான் நன்கு அறிந்திருக்கிறபடியால், அவரை நான் விசுவாசிக்கிறபடியால் அவர் என்னை ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார். அந்த தெய்வத்தை நான் புரிந்திருக்கிறபடியால் அவருக்காக என்ன பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் அந்த தெய்வத்தை நம்பி நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறதை நாங்கள் இதிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் வெட்கப்படுவதில்லை, நான் துன்பம் அனுபவிக்க வெட்கப்படுவதில்லை, பாடுகள் அனுபவிக்க வெட்கப்படுவதில்லை. நான் விசுவாசிக்கிறவர், என்னை அழைத்தவர், என்னோடு இருக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எந்த பாடுகள் மத்தியிலும் அவர் என்னை நடத்துவதற்கு போதுமானவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல, பாடுகள் மத்தியில, மரணத்தின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் நான் பயப்பட மாட்டேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு நன்கு தெரியும் என்று பவுல் தெய்வத்தை அறிந்தபடியால் தைரியமாய் சொல்லுகிறதையும், தைரியமாய் என் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வதையும், அநேக சபைகளை ஸ்தாபிப்பதையும், அநேக நிறுவனங்களை ஸ்தாபிப்பதையும், அவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரிப்பதையும் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால்
ஆண்டவரை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆண்டவர் அவருக்கு வைத்திருக்கிற கிரீடங்களை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவர் அவருக்காய் பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த நித்தியமான ஜீவனை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவர் அந்த பரலோகத்தில் தனக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை அவர் அறிந்திருந்தபடியால் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களில் பாடுகள் அவருக்கு சாதாரணமாய் இருந்தது. பாடுகளை ஏற்றுக்கொள்ள அவர் கொஞ்சமேனும் கவலைப்படவில்லை, கொஞ்சமேனும் வேதனைப்படவில்லை. ஆண்டவருக்காய் ஓடினார், ஆண்டவருக்காய் வாழ்ந்தார், ஆண்டவருக்காய் மரித்தார், ஆண்டவரை மகிமைப்படுத்தி அநேக நிருபங்களை எழுதினார், அநேக சபைகளை கட்டின பவுல் இப்படியாய் ஊழியம் செய்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான், தெய்வத்தை பற்றியதான சரியான ஒரு அறிவு இருந்தது. அதனால அவரை விசுவாசித்தார். எந்த சூழ்நிலையிலும் அவர் அவிசுவாசம் அடையவில்லை, அவரை விட்டு பின்வாங்கி போகவில்லை. அழைத்தவருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார், இறுதி வரை இருந்தால் தனக்கு கொடுத்த ஊழியத்தை காத்து கொண்டார். ஆண்டவரிடத்திலே போய் சேர்வதற்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை வாழத்தக்கதான வழிகளையும் காட்டின பவுல். காரணம், தெய்வத்தை குறித்ததான ஒரு சரியான அறிவு இருந்தது. இப்படியாக இந்த தெய்வத்தை அவர் சரியாய் அறிந்திருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அவர் சகல வேதங்களையும் சகல காரியங்களையும் கற்று தேறின ஒரு வேத பாரகராக பவுல் இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்களும் இந்த நாட்களில் என் ஆண்டவரை நாங்கள் முற்றும் முழுதுமாய் நம்ப வேண்டுமானால் அவருடைய வேதத்தை நாங்கள் தேட வேண்டும். அவருடைய வேதத்தை தேடும் போது அந்த வேதம் அவங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும், இன்னும் அவர்களே நம்பிக்கையை கொண்டு வரும். அவருடைய காரியங்களை எங்களுக்கு எடுத்துரைக்கும், அவர் செய்த அற்புதங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறபடியால், அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறபடியால், அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் யோவானிலே 1 அதிகாரத்திலே சொல்லுகிற அந்த வார்த்தை தான் தெய்வம் என்றும் அந்த தெய்வம் தான் வார்த்தை என்று வசனம் சொல்லுகிறபடியால் அந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்போமானால், அந்த வார்த்தைக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போமானால், அந்த வார்த்தையை நாங்கள் தேடுவோமானால், நாங்கள் வாசிப்போமானால், அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ வெளிக்கிடுவோமானால் எங்களுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம், தெய்வத்தை குறித்துதான் ஒரு விசுவாசம் வரும், தெய்வத்தை குறித்துதான் ஒரு நம்பிக்கை வரும். அப்படி வார்த்தையினால வழி நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த மனுஷன் பதறி போகாதபடி, பயந்து போகாதபடி, நடுங்கி போகாதபடி, வார்த்தையாக தெய்வம் எனக்குள்ளாய் இருக்கிறார், எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார், எந்த நிலையிலும் அவர் எனக்கு போதுமானவர் என்று அவரை விசுவாசித்து வாழுகிறதான ஒரு வாழ்க்கை இருக்கும். இதனால சீசர்களை போல தேவனோடு கூட நாங்கள் இருந்தும் தேவனை அறிந்தும் நாங்கள் அவிசுவாசிகளாய் வாழாதபடி, தாவீது ராஜாவை போல, பவுலை போல ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள, ஆண்டவரை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். அப்படியா இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தெய்வம் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். ஆண்டவர் தாமே தொடர்ந்தும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனம் அவருடைய இருதயங்களை சென்று கிரியை செய்து ஆண்டவரே வார்த்தைக்கு தங்களை விட்டு கொடுத்து, வார்த்தைக்கு நேரம் கொடுத்து, வார்த்தையை தியானித்து ஆண்டவரே வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை கட்டி ஆண்டவரே அதன் மூலமாய் விசுவாசத்தில் பெருகி எந்த நிலையிலும் உம்மை நம்பி உம்மோடு கூட ஒரு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் ஜனங்களை நீர் வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், பாடுகள் வியாதிகள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி அதன் மத்தியிலே அதிலே ஜெயத்தை கொடுத்து வழி நடத்துகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள மகத்துவமான உன்னதமான தெய்வங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களுடைய தகப்பன், எங்களை அழைத்தவர், எங்களுக்காக ஜீவனை தந்தவர், எங்களை அபிஷேகித்து ஆவியானவரால் நிரப்பி இந்த நாளிலும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட வாழத்தக்கதான ஒரு கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.